பண்டிதை. உபனிஷத் காலத்தில் சாஸ்திர விஷயங்களை ஆழமாக தெரிந்து கொண்ட ஸ்திரீகள் வித்வத் சிம்ஹங்களாக இருக்கப்பட்ட ஆடவ ரிஷிகளிடம் பெரிதாக சம்வாதம் செய்திருப்பதாக அந்த உபனிஷத்துக்களிலிருந்து சந்தேகத்துக்கு இடமின்றி தெரிகின்றது. அது வாஸ்தவம் என்றாலும் அந்த ஸ்திரீகளிடமிருந்து யாரும் கல்வி கற்பது எனும் வித்யா ஸ்வீகாரணம் செய்ததாக செய்தி எதுவும் இல்லை. அதேபோல் யாக்ஞவல்யர் ஒருவர் தம் பத்தினியை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு ஆத்ம விஷயங்களை சொல்வதாக இருக்கின்ற ஒரு இடத்தை தவிர ஸ்திரீகள் குருமார்களிடம் உபதேசம் பெற்றதாக விவரம் ஏதும் இல்லை. ஸ்திரீகள் அவர்களுக்குள்ளாகவே ஏற்பட்ட ஆத்தியாத்மிக அபிலாஷையினால் சில பிரம்மவாதினிகளாக ஆனதாக தெரிகின்றதே தவிர சம்பிரதாய கிரமத்தில் அவர்கள் சிஷ்யர்களாகவோ குருமார்களாகவோ இருந்து கற்றுக்கொண்டதாகவோ கற்றுக் கொடுத்ததாகவோ அழுத்தமாக எவிடன்ஸ் கிடையாது. வேதோபனிஷத்துக்கள் முதல் முறையாக பிரச்சாரத்திற்கு வந்த பூர்வ யுகத்திலும் தொடர்ந்து வந்த கலிக்கு முற்பட்ட யுகங்களிலும் சில மந்திரங்கள், சில உபாசனைகள், சில வித்தியைகள் ஆகியவற்றை விட்டு பெரியவர்களை பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தும் அவர்கள் அதை அபியாசம் பண்ணி வந்திருக்கிறார்கள் என்கின்ற அளவுக்குத்தான் உபனிஷத் மாதிரியும் பிற்கால தரிசனங்கள் மாதிரியும் பிலசாபிக்கலாக இல்லாத ஆராதனா முறைகளையும் ஆர்ட்ஸ் என்னும் கலைகளையும் லௌகீக ஞானத்தை தரும் சில வித்தியைகளையும் தான் ஸ்ரீ பிரஜைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் ஊகிக்க முடிகின்றது. ஆனாலும் எல்லா பிரஜைகளுக்கும் கம்பல்சரியாகவே உபனிஷத்துக்கள் தர்சனங்களை சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லாமல் எக்ஸப்ஷனல் என்பதாக சின்ன வயதிலேயே நல்ல புத்தி பிரகாசத்துடன் இருந்த பெண்களுக்கு மட்டும் இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கலாம் என்று தெரிகின்றது. 100க்கு 1 என்னும் விகிதத்தில்தான் குருகுலம் வைத்து நடத்திய ஆச்சாரியார்களிடம் பெண்கள் படித்த மாதிரியும் தெரிகின்றது. அவற்றிலும் புருஷ பிரஜைகள் 100 வித்தியார்த்திகள் படித்தார்கள் என்றால் பெண் வித்தியார்த்திகள் 2 மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அறிய முடிகிறது. பிருகதாரண்யத்தில் முன்பு சொன்னபடி தாய் வழியில் வம்சம் சொன்ன பாகத்திற்கு சற்று முன்பாக இப்படி குணமுள்ள பிரஜை பிறப்பதற்கு பிதா இன்னின்ன அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்று கூறும் இடத்தில் பண்டித பெண் பிள்ளைகள் பிறக்க வேண்டுமானால் இன்னின்ன விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. இதனால் அப்படிப்பட்ட பிரஜை தனக்கு உண்டாக வேண்டும் என்ற ஆசை கொண்ட பிதாமகர்கள் இருந்ததாகவும் தெரிகின்றது. ஆச்சாரியாரும் தம்முடைய பாஷ்யத்தில் கிரகதந்திர விஷயமான வீட்டை நல்ல முறையில் நடத்துவது, இல்லறத்தை நல்ல முறையில் நடத்துவது, அதில் பாண்டித்யம் பெறுவதாலேயே பண்டிதை என்ற பெயர் என்கின்றார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.